வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாரும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம். சில பேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு லேக்ஸ் க்ரோர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது, யூடியூபர்ஸ் டேக்ஸ் கட்டணுமா? ஆமாம், கண்டிப்பாக டேக்ஸ் கட்டணும். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. முதல்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு நாள் மானிட்டைசேஷனும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வருது 5,000, அதுக்கப்புறம் 10,000, 50,000, இல்லை 1 lakh வரைக்கும் போகுது. இந்த மணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே அது கவர்மெண்ட் பார்வைக்கு ஒரு இன்கம். சேலரி இன்கம் மாதிரி இல்லை, ஆனால் இன்கம் தான். அதனால் டேக்ஸ் ரூல்ஸ் அப்ளை ஆகும். இப்போ ஒரு மித் இருக்குது, ஆன்லைனில் ஏர்ன் பண்ணால் டேக்ஸ் இல்லை. இது தப்பு. கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் ஏர்ன் பண்ணாலும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணாலும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இன்கம்னா இன்கம் தான். யூடியூபர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க? அதோட முதல் சோர்ஸ் ஆட் ரெவன்யூ. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, ஆட்ஸ் வருது, பீப்புள்ஸ் பார்க்குறாங்க, யூடியூப் உங்கள் ஷேர் கொடுக்குது. இந்த மணி டேக்ஸபிள். செகண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப். ஒரு கம்பெனி வந்து சொல்லும், எங்கள் ப்ராடக்ட்டை உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க. இந்த இன்கமும் டேக்ஸபிள். தேர்ட் சோர்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஷேர் லிங்க் ஷேர் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணி யாராவது பர்ச்சேஸ் பண்ணினா கமிஷன் வரும். இந்த கமிஷனும் டேக்ஸபிள். ஃபோர்த்து சோர்ஸ் மெம்பர்ஷிப்ஸ் அண்ட் சூப்பர் சேட்ஸ். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆடியன்ஸ் மணி அனுப்புவாங்க. இந்த அமௌண்ட்டும் இன்கம் தான், டேக்ஸ் கேல்குலேஷனில் இன்க்ளூட் ஆகும். இப்போ கேள்வி, கவர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்குது, பேமெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இன்கம் ட்ரேசஸ் இருக்குது. அதனால் பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் ரிஸ்க்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள், 2 பேர் இருக்காங்க. ஒருவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறாங்க. 2 பேரும் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் பார்வைக்கு 2 பேரும் டேக்ஸ் பேயர்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா இன்கம் சோர்ஸ் மட்டும்தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, யூடியூபர்ஸ்க்கு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கும். கேமரா, மைக்ரோஃபோன், லேப்டாப், இன்டர்நெட், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். இந்த எல்லா ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸும் மெயின்டைன் பண்ணினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். இப்போ ஜிஎஸ்டி பற்றி பேசலாம். எல்லோரும் ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணணுமா? இல்லை, அது டர்ன் ஓவர், சர்வீஸ், பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பல ஃபேக்டர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகும். அதனால் சேனல் க்ரோத் ஆன அப்புறம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்குறது நல்லது. இன்னும் ஒரு காமன் டவுட், கேஷாக ரிசீவ் பண்ணினா டேக்ஸில் இல்லையா? ஆன்சர், இன்கம்னா இன்கம் தான். கேஷாக இருந்தாலும், பேங்க்கில் இருந்தாலும், ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் ரூல்ஸ் அப்ளை ஆகும். நம்ம ஃபேவரட் யூடியூபர்ஸ் பற்றி யோசிச்சு பாருங்கள். பெரிய கிரியேட்டர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், க்ரோர்ஸ் ஆஃப் வியூஸ், அவங்களும் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர்ஸுக்கு டேக்ஸ் பிளானிங் ரொம்ப முக்கியம். சில பேர் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்த உடனே பைக் வாங்குவாங்க, ஃபோன் வாங்குவாங்க, ட்ரிப் போவாங்க. ஆனால் டேக்ஸுக்கு மணி ரிசர்வ் பண்ண மறந்துடுவாங்க. அப்புறம் இயர் எண்டில் ஷாக், எவ்வளோ டேக்ஸ் வருது. அதனால் ஏர்னிங் ஸ்டார்ட் ஆன உடனே அக்கௌண்டிங் ஹேபிட் டெவலப் பண்ணுங்கள். ஒரு கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வியூஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம். டேக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் முக்கியம். ஃபைனலாக ஒரு லைன், யூடியூப்பில் ஏர்ன் பண்ணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டாக இருக்கணும்னா டேக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். மணியை ஏர்ன் பண்ணுறது சக்ஸஸ், டேக்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது ப்ரொஃபஷ்னல் சக்ஸஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூபர்ஸுக்கு டேக்ஸ் கட்டணும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நன்றி, வணக்கம்.